அது மத்தேயுல இது சம்பந்தமாக நம்ம இந்த கிறிஸ்து பிறப்ப பார்க்கும்போது எந்த நாடகத்திலையும் போடாத ஒரு சம்பவம் இருக்குது. நாடகத்துல என்ன போடுவாங்க, மேய்ப்பர்கள் வருவாங்க, அவங்க வணங்குவாங்க, போயிடுவாங்க. டைரக்டா சாஸ்திரிகள் வருவாங்க, அவங்க வணங்குவாங்க, போயிடுவாங்க. ஒரு கதை எந்த கிறிஸ்துமஸ் கதையிலையும் வராது. அது குழந்தைகள் கொல்லப்பட்ட கதை. ஏரோது குழந்தைங்களெல்லாம் கொல்ல சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த கதை. இந்த ஏரோது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஆளு. அவன் யூதன், அவன் புறஜாதி, அவன் பயங்கரமான ஆளு. அவங்க அப்பா வந்து இந்த ஒரு ராஜாவால, ஒரு ஒரு யூத ராஜாவால கவர்னர் பதவி வந்திருப்பான். பிறகு அவன் இந்த கிளியோபட்ரா ஆண்டனி கதைலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. யூ2 புரூட்டஸ் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஆண்டனோ, அந்த கிளியோபட்ரா ஆண்டனோ இருக்காங்களா, அந்த ஆண்டனோவுடைய கூட உள்ளவனா இருப்பான். கூட உள்ளவனா இருந்து அகஸ்டஸ் சீசர், அக்டோவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்டோவியன், அந்த அலெக்சாண்டர் சீசரை எதிர்த்து போட்டிடுறவர் தான் இந்த ஆண்டனோ. ஆனா இந்த ஆண்டனோ, மார்க் ஆண்டனோ, அந்த மார்க் ஆண்டனி இல்ல, மார்க் ஆண்டனோ, அந்த ஆண்டனோவை வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னா, கொலை பண்ணுவதற்கு சண்டை நடக்கும். அப்போ அவர் பக்கத்துல தான் இருப்பாரு. யாரு? ஏரோதுடைய அப்பா, ஏரோது. இந்த ஹேரோது வந்து அவர் பக்கமா இருந்துட்டு கடைசியில அகஸ்டஸ் ஜெயிச்சிருவார். அகஸ்டஸ் ஜெயிச்சுட்டு இவர் இருக்கிற பகுதிக்கு வருவார். அவரு வரும்போது இவர் நேர்ல போவார் அவரை சந்திக்கிறதுக்கு. அவர்ல நேர்ல போயிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு விரோதமாக நான் இருந்தேன், என்னுடைய நண்பன் மார்க்காக நான் வந்து கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவாரு, யாருக்கு நண்பனா இருந்தேன்னு பார்க்காதீங்க, எப்படிப்பட்ட நண்பனா இருந்தேன்னு பாருங்கன்னு சொல்லுவார். இந்த ஏரோது இந்த குழந்தைகளை கொலை செய்கிறானே அந்த ஏரோது அப்படி சொல்லுவார். அப்படி சொன்னோன்னா அவரு அகஸ்டஸ் சீசர் வந்து அந்த வார்த்தைகள்ல மயங்கிடுவார். யாருக்கு நண்பனா இருந்தேன்னு பார்க்காதீங்க, எப்படிப்பட்ட நண்பனா இருந்தேன்னு பாருங்க. இப்போ அவன் இல்ல, என்ன உங்க நண்பன் ஆக்கிக்கிட்டீங்கன்னா நானும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவனுக்கு எப்படி நண்பனா இருந்தது போலவே உங்களுக்கும் உறுதியா இருப்பேன். அப்படிதான் அதனோட எண்ணம். சோ அவனை ஏற்றுக்கொண்டு அவனை வந்து ராஜாவாக ஏற்படுத்திடுவார். அது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏன் வைக்கிறாருன்னா, அவனும் யூதனாக சம்பாதிக்கப்பட்டவன், யூதனாக பிறந்தவன் கிடையாது. ஆனா யூதனாக தன்னை மாற்றி கொண்டவன் இந்த ஏரோது. நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்னு ஒரு தமிழ் புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வாசிங்க. நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்ற புஸ்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா கீழே வைக்க மாட்டீங்க. அந்த இன்றைக்கு யூத நிலத்தினுடைய பிரச்சனைய பாலஸ்தீனியர்களுடைய பக்கத்திலிருந்து பேசுகிற ஒரு புஸ்தகம். அந்த சூழ்நிலையில தான் இந்த ஏரோது ரொம்ப அற்புதமான ஒரு ஆளா வருவாரு. பிறகு அவர் நிறைய திருமணம் பண்ணுவாரு. திருமணம் பண்ண பிறகு அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது தன்னை வந்து கொன்னுட்டு இந்த பதவிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி தான் பெற்ற பிள்ளைகளே கொல்லுவார். எல்லாரையும் கொன்றுவார். கடைசியில் அவர் ரொம்ப விரும்பி திருமணம் பண்ண ஒரு பெண் இருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு நாடகம் மாதிரி போடுவாரு. போட்டு அப்போ வந்து என்ன ராஜாவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான். அவனோட மகன்ல அவன் ரொம்ப விரும்பின ஒரு ஆளு, அல்லது அந்த மனைவின்னு நினைக்கிறேன், அந்த மனைவி. ஆமா, அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போடுவார் அவளை கொல்ல சொல்லி. இதை ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இந்த குழந்தைகளை கொல்வதற்கு கட்டளையிடப்பட்ட ஏரோது ஏதோ குழந்தைகளை மட்டுமே கொல்லல, அவன் ஒரு கொலைகாரனாகவே இருந்தான், அவனுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக. நீங்க நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது. நமக்கு பதவி ஒண்ணு இருந்து இது மாதிரி எதிர்ப்பு இருந்ததுன்னா நமக்குள்ளேயே அந்த கொலைகாரன் இருக்கிறான்றத சொல்றேன் நான். அப்ப இந்த ஏரோது ஒரு வன்மம், பயம் உடையவனாக இருந்தான். தன்னுடைய பதவி போயிடுமோ அப்படிங்கிற பயம் உடையவனாக இருந்தான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி, கொலை பண்ணா நம்ம பதவி காப்பாற்றப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவன் பைத்தியமாவே ஆயிட்டான். கொஞ்ச நாள் சாகறதுக்கு முன்னால பைத்தியமாவே ஆகி அந்த மனைவி, கொலை செய்யப்பட்ட அந்த மனைவி தன்னுடைய பதவியை எடுக்க வர்றான்ற மாதிரியும், அவளை புடிங்க அப்படின்லாம் அவன் பைத்தியமாக பேசினதையும் வரலாற்று குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தான் சாக போகிறோம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. வயதாயே அவனுக்கு தான் சாக போறோம்னு தெரிஞ்சோன்னா கடைசியா அவன் போட்ட உத்தரவு என்னன்னு சொன்னா, இந்த யூத அந்த அவன் ஆண்ட பகுதியில் உள்ள பெரிய பெரிய நபர்கள், நோட்டபிள் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியஸ்தர்களை கைது பண்ண சொன்னான். கைது பண்ணி நான் இறந்த உடனே இவங்களெல்லாம் கொன்னுறணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தான். நான் இறந்தவன் ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி சொன்னா, இவனுக்காக மக்கள் அழுறாங்களோ இல்லையோ, இந்த நோட்டபிள் பர்சன்ஸ்க்காக மக்கள் அழுவாங்க.
அப்படியாவது தனக்கான நாளில் மக்கள் அழுவார்கள். ஏன்னா அவனுக்காக யாருமே அழமாட்டாங்கன்றது அவனுக்கே நல்லா தெரிஞ்சு போனதுனால இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் இருக்கு. ஆனா நல்ல காலம் அந்த கட்டளை யாரும் நிறைவேற்றல, அவன் இறந்துட்டான். இந்த ஏரோது இந்த குழந்தைகளை கொன்றான். இவ்வளவு குழந்தைகள் சாகிறதுக்கு ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து என்கிற குழந்தை காப்பாற்றப்படும்படியாக இந்த சாஸ்திரிகள் அவரை பத்தி திரும்பி வந்து அவர்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. தூதன் வந்து இந்த கடவுளை கிட்ட இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக சொல்லப்பட்டு அநேக குழந்தைகள் இறந்து போனார்கள். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையின் துவக்கம் எப்படி துவங்குதுன்னு சொல்லி சொன்னா, கடவுளுக்காக அநேகர் கொல்லப்படுகிறார்கள். இந்த கடவுள் எனும் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கும் மனிதர்கள் மத்தியில சாவு, நிறைய சாவு ஏன் நடக்குதுன்னா கடவுளுக்காக. என் கடவுள் பெருசா, உன் கடவுள் பெருசா, என் கொள்கை பெருசா, உன் கொள்கை பெருசா, நான் சொல்கிற உண்மைதான் பெருசா, நீ சொல்கிற உண்மைதான் பெருசா, நீ உண்மையான தீர்க்கதரிசியா, நான் உண்மையான தீர்க்கதரிசியா, நீ கள்ள தீர்க்கதரிசியா, நீ ஓனாய் தோலை போர்த்தி கொண்டிருக்கிறாயா, நான் பசு தோலை போர்த்தி கொண்டிருக்கிறேனா, இதே சண்டை. கொள்கைகள், உபதேசங்கள் ஏதோ கடவுளை சுத்தி சுத்தி வரும். கடவுளுக்காக மனிதர்கள் கொல்லப்படுகிறதுல தான் இயேசு கிறிஸ்துனுடைய கதை ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தையை காப்பாற்றும்படியாக அநேக குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். கதை முடியுது. எப்படி முடியுது? மனிதர்கள் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக கடவுள் தன்னைத்தானே கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார். ஏரோதும் பிலாத்தும் விரோதிகளாக இருந்து இயேசுவை கொல்வதற்காக சிநேகிதர்களானார்கள். ஏரோது என்கிற பரிதாபமானவனும் பிலாத்து என்கிற பரிதாபமானவனும் இவருடைய சிலுவையினாலே காப்பாற்றப்பட்டு ஒருவர் கொல்லாமல் சமாதானமானார்கள். கடவுள் மற்றவர்களுக்காக கொல்லப்படுவது நிமித்தம் கடவுளுக்காக மற்றவர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பது சுவிசேஷம், சிலுவை. கடவுள் சொல்றாரு, 2 மனுஷங்களை பார்த்து இப்படி சொல்றாரு, இத பாருப்பா, என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதா இருந்தா பேசாம என்ன கொன்றுங்க. என்னாலதான் நீங்க ஒருத்தர் அடிச்சுக்க போறீங்கன்னா என்ன கொன்றுங்க, நீங்க சமாதானமா இருங்க. இந்த சுவிசேஷம் தான் சமாதானம் நிறைந்த உலகத்தை கொண்டு வரும். நம்மளுடைய எல்லாருடைய உள்ளங்களும் பயத்தினால நிரம்பி இருக்குது. அது என்ன பயம்னா, நம்மளை யாரும் கொன்றக்கூடாதுன்னு, நம்மளை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது, நம்மளை யாரும் தகுதி இல்லாதவன்னு சொல்லிவிடக்கூடாது. இது எல்லாமே கொலை தானே. அதனால தானே சொன்னாரு, தன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறவன். இது எல்லாமே ஒரு பயம். நான் அங்கீகரிக்கப்பட்டவனாக வேண்டும், நான் இந்த உலகத்தினுடைய போட்டிகள்ல இருந்து ஒதுக்கப்பட்டுறக்கூடாது, நான் கடைசியில வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும், நான் கடைசியில கோப்பையை கொள்கிறவனாக இருக்க வேண்டும், நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இந்த உலகம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும், அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன், அதுக்காக எத்தனை பேரெல்லாம் நான் கொலை பண்ணுவேன், வெளியே தெரியாம நான் பல காரியங்களை செய்வேன், நான் ராஜாவா இருக்கணும், என்ன வேணா நடக்கட்டும், நான் ராஜாவா இருக்கணும். நான் ராஜாவா இருப்பதற்காக எத்தனை குழந்தைகளை வேண்டுமானாலும், அது என்னுடைய குழந்தைகளா இருந்தாலும் என்னுடைய மனைவியா இருந்தாலும் நான் கொலை செய்வேன் என்கிற கதாபாத்திரமாகிய ஏரோது. யாரும் சாகக்கூடாது, பிலாத்துவும் ஏரோதும் கூட ஒன்றாக இருக்கட்டும், அப்படியான நான் மரிக்கிறேன் என்று சொல்லுகிற கதாபாத்திரம் இயேசு கிறிஸ்து. கடவுளுக்காக மனிதர்கள் சாகிறதை நிறுத்தும்படி மனிதர்களால் கடவுள் கொல்லப்பட்டார். அவர்தான் சொல்றார், உங்க பயம் போட்டோம், உங்கள இருந்து நீங்க விடுதலை ஆகுங்க. எப்ப தெரியுமா நீங்க விடுதலை ஆவீங்க? மரணம் தான் கடைசி என்று நினைக்கிறவரை நீங்கள் விடுதலையாக மாட்டீர்கள். 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழும்புகிறேன். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருப்பது என்பதை நீங்கள் நம்பினால் நீங்கள் மரணத்துக்கு பயப்பட மாட்டீர்கள். ஆகவே எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்குமானா, மனிதர்கள் ஒன்றாயிருப்பதற்காக கடவுள் மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், கிறிஸ்துமஸ் பாடல், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும், தேவன் துதிக்கப்படுவார்.